மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுதா? நான் சொன்னேன் வி ஆர் த விட்னஸ்ன்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு நான் உன் சைடில் தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறாராம். ஆமேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். என்ன செய்கிறாரு? அவர் ப்ரூவ் பண்ணால் என்ன நடக்கும்னா சூப்பர் நேச்சுரலான மிரக்கிள்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம எப்படி இருக்கணும்னா அப்படி அந்த மைண்ட் செட்டை யூஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு விட்னஸாக இருக்கிறோமா? எதுக்கு விட்னஸ்ஸு? அவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணதை நாம் வெளியில் காட்டணும். அல்லேலூயா. மேத்யூ 24:14 பாருங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பார்த்தீங்களா? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சும்மா ஒரு பிரசங்கம் நல்லா கவனிக்கணும், நல்லா இருந்தது அப்படின்னு போகக்கூடாது. அதை நம்ம உள்வாங்கி நம்ம ஒரு விட்னஸாக இருக்கணும். இப்போ காட் என் சைடில் இருக்கிறாருங்கிறதுக்கு நான் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அது ஒரு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் இங்கே கொண்டுட்டு வந்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், ஐ ஆம் எ விட்னஸ். ஒரு விட்னஸாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி நம்ம விட்னஸாக இருக்க முடியும்? எப்படி நம்ம விட்னஸாக இருக்க முடியும்? ரொம்ப முக்கியமாக கவனிங்க. அப்படியே யோசிங்க, நான் எப்படி விட்னஸாக இருக்க முடியும்? அவருக்கு நான் எப்படி சாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 99% பாருங்களேன், உலகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பண கஷ்டம் இருக்குப்பா. விசுவாசிகளுக்குமே பண கஷ்டம் இருக்குது. விசுவாசிகளுக்கும் என்ன இருக்குது? உறவுகளில் என்ன இருக்குது? புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. விசுவாசிகளுக்கும் அப்படி இருக்குது, உலகத்தாருக்கும் அப்படி இருக்குது. இருக்கா இல்லையா? ஒத்துக்கலாமா? இருக்குது. ஒரு பணத்தை எடுத்து 10 தடவை யோசிக்கிறோம், என்னான்னு இது செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. இந்த மைண்ட் செட்லாம் இருக்குதுனாலே நம்ம என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் எதுக்குள்ளே போகலை, அந்த விட்னஸ்ங்கிற இடத்துக்கு போகலை. அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படி இருக்கும்படி அழைக்கப்படவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு கோடீஸ்வரர், ஒரு மில்லியனர் இருக்கிறாரு, அவர் பிள்ளை எப்படி இருக்கும்ப்பா? ஒரு 10 ரூபாய் கடன் கேட்குமா? இல்லை 1 லட்சம் கடன் கேட்குமா? யோசிச்சு பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக நம்ம அப்பா அவ்வளோ மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம மைண்டு தான் சரியாகணும். நம்முடைய மைண்டு தான் சரியாகணும். முதல்ல நான் சரியாகணும்னு சொல்லுங்கள். அப்போ எனக்கு என்ன இல்லை அப்படின்னா நான் சொல்லுங்கள், நான் சரியாகணும்னு சொல்லுங்கள். அப்போ என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவரை அறிகிற அறிவு தான் இல்லை. நான் விட்னஸாக இருக்க விரும்புகிறேன். இங்கே எத்தனை பேர் விரும்பலை? எல்லாம் விரும்புகிறீங்கல்ல? எதுக்கு விரும்புகிறீங்க? ஒரு சூப்பர் நேச்சுரலான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய விசுவாசமும் என்ன ஆகுது? பூஸ்டப் ஆகுது, பெருகுது இல்லை? அப்போ அச்சு இவங்களுக்கு நடந்தவே நமக்கு நடக்காதா அப்படிலாம் உங்களுக்கு ஆசை வந்தது இல்லையா? எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போது எல்லாருமே ஊழியர்களாக இருந்தால் கூட ஒரு லெவலில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறதில்ல? போகிறதில்ல. அடுத்த லெவலுக்கு போகிறதில்ல. அப்போ என்ன நமக்கு தெரியணும்னா அறிவு தான் வேணும் நமக்கு. நான் ஒரு விட்னஸ்ங்கிறதுக்கு அவரோட பார்ட் அவர் முடிச்சுட்டாருப்பா. ஒத்துக்கலாமா இல்லையா? அவரோட பார்ட் முடிச்சுட்டாரா? அப்போ என் பார்ட் என்ன? அறிகிற அறிவு தான் இல்லை. நான் என்னவா இருக்கேன் அவருக்குன்னு தெரியல. அவர் எனக்கு யாராக இருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் வாசிக்கலாமா? எஃபிஷியன்ஸில் 1 பாருங்கள். 1:19 பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய. இப்ப இதுல யாராவது விசுவாசிக்காம இருக்கிறோமா? அவரை மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவ பிதா உயிரோடு எழுப்பினாருங்கிறத யாராவது இங்க சந்தேகிக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஈஸ்டர்லாம் நல்லா கொண்டாடுறோம். மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை அப்படின்னா என்ன? அப்படி உயிரோடு ஏஞ்சாரு பாருங்க. அதுதான் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம விசுவாசிக்காம இருக்கிறோமா? ஒத்துக்கலாமா? இல்லை விசுவாசிக்கிறோமா இல்லையாமா? இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? விசுவாசிக்கிறோம். அதில் சந்தேகமே கிடையாது. விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அங்கே அறியும்படியை ஹைலைட் பண்ணுங்க. நீங்கள் பென் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் 2 லைன் போடுங்க. அறியும்படிக்கு சொல்லுங்க. என்ன வேணுமா? அறிவு வேணுமா?
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும். பாருங்க, இந்த கண்ணு தெரிஞ்சா கூட, இதுக்கு நீங்க கண்ணாடி போட்டா கூட, ஸ்பிரிச்சுவலா ஒரு கண்ணாடியை போட்டு தான் நம்ம வாசிக்கணும். தயவு செய்து புரிஞ்சுங்க. நம்ம ஒரு விட்னஸ் தான், நமக்கு இதெல்லாம் தெரியுது தான். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்ன இல்லை, உலகத்தாருக்கும் டெங்கு வருது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் டெங்கு வருது இல்லை? என்னம்மா, அப்போ அவர் சிலுவையில் வந்து வெற்றி சிறக்கலையா? அப்போ எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் மாதிரி வச்சுக்கிட்டோம். ஒரு சுரக்காயை ஒரு கட் அவுட்டில் வச்சா அது என்ன யூஸ், அதை மாதிரி வச்சுக்கிட்டோம். இதை ரொம்ப உள்வாங்குங்க, இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் ஆகுது. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பரவணுமா? ஆமென். சுவிசேஷன்னா கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர் சேர்ந்தார், பாவத்துக்கு மரித்தார், இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சுவிசேஷன்னா அவரதெல்லாம் ஒன்றுதுங்கிற குட் நியூஸ் தான் கிரேட்டஸ்ட் சுவிசேஷம். இதான் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நாளில். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? நமக்கு நிறைய நீட்ஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக என்ன வேணும்? அவரை அறிகிற அறிவு தான் வேணும். ஆமென். அதே எஃபிஷியன்ஸ்ல 3ல பாருங்க, 18 வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின். நல்லா கேட்டுக்கோங்க. அவரு நிறைய பேர் என்ன தெரியுமா, உனக்கு இந்த வியாதி வருதுன்னு இந்த வசனத்தை பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. அவருடைய அன்பை நம்ம ரொம்ப டவுட் பண்றோமா? அவங்களுக்கெல்லாம் தருவாரு. அவங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தருவாரு. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கடவுளுக்காக ஓடி இருக்காங்க. இதெல்லாம் இப்போ அமைதியாக இருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம பதில் கிடைக்காத பொழுது, சிலருக்கு பதில் கிடைச்சிருக்கும்ல, அப்போ நினைப்போம் என்னன்னு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எத்தனையோ வருஷங்க ஜெபத்துக்கு பதிலே வராதா, ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் போல் இருக்குங்கிற தள்ளப்பட்டிருக்கேன் நான். 22, 23 அப்படி இருந்திருக்கேன். நான் பதில் கிடைக்காத நாட்கள் வரும், நேரங்கள் வரும். அப்போ மனசு ரிஜெக்ஷன் ஆக்கப்படும். அப்போல்லாம் நான் இப்படி பேசுகிறேன்னா என்ன காரணம், நான் அனுபவிச்சிருக்கிறத நான் பேசுகிறேன். நான் இல்லை அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, இவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. நம்ம எங்கேயோ என்ன செஞ்சுருக்கோம், கோட்டை விட்டுருக்கோம். நமக்கு அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, நானே சரியில்லை, இப்படி தான் நினச்சிக்குவோம். ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிற நன்மை உன்னை பொறுத்தல்ல. உங்கள் வாழ்க்கையில் வருகிற வெற்றி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டெஸ்டிமோனியெல்லாம் அவர் உங்கள் சைடில் இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்கள் நடக்கிறத பொறுத்து கிடையாது, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. என்னப்பா தேவை? அறிவு தான் தேவை. ஆமென். அதெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தினாரு. என் அம்மா நல்லா, என் அப்பா நல்லா இருந்தா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, எனக்கு இப்படி இருந்திருந்தா அப்படி கிடைச்சிருக்கும். கிடையவே கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் நம்ம வந்து என்ன செய்யணும், அவர் அன்புள்ளவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் அன்பை கொடுக்கிறவர் இல்லை, ஹி இஸ் த லவ். ஹி இஸ் த லவ். அந்த லவ் வந்து எப்படி பட்டதாக இருக்குதுன்னா, அன்கண்டிஷனலாக நீ இதை செய், அதை நான் அப்புறம் செய்கிறேன் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த கண்கள் திறக்கப்படும். திறக்கப்பட்டாதான் எந்த நிலையிலையும் மனரம்யமாக இருக்கலாம். நம்ம கைவிட மாட்டாருங்கிற எண்ணத்தில் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன் நான், உட்காந்துக்கிட்டு எழுதுவேன் நான். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படிக்கு. அறிவு கெட்டாத அந்த, பாத்தீங்களா, உணர்ந்து அடுத்த வசனம் வருது, அறிவுக்கே எட்டாது. உன் அறிவுக்கே அது என்ன செய்யாது, உன் அறிவுக்கே எட்டாது. நம்மலாம் எப்படி போதிக்கப்பட்டிருக்கோம்னா, இந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிறாருன்னா இந்த கஷ்டத்தின் வழியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதி வருதுன்னா நல்லா கவனிங்கள, எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த வியாதி வந்தால் தான் உனக்கு அடுத்தவங்களுடைய வியாதியோட வேதனை தெரியுன்றாங்க. இது ரைட்டுன்றீங்களா? இது பயங்கரமாக தவறான சத்தியம். அப்படி கிடையாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு வியாதி வந்து இல்லைங்க அவர் வந்து சுகப்படுத்தணும். என்னங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவருக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா? படுக்கையில் இருந்தாரா? அப்போ அவரும் நீங்களும் நானும் ஒன்று தானே. அப்படி இருக்கும்போது இந்த சத்தியம்லாம் என்னது, இதெல்லாம் மண்டையை விட்டு வெளியில் எடுத்தாகணும். சில குப்பைகள் எல்லாம் எடுத்தாகணும். சில குப்பைகள்லாம் என்ன செய்யணும், இந்த மைண்டை விட்டு எடுத்துடும். இந்த கஷ்டத்தை கொடுத்தாதாங்க, இந்த கஷ்டத்தின் வழியாக போனால் தான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியும்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. கேள்வியாகப்பட்டிருக்கீங்களா? அப்படி கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நான். அன்கண்டிஷனல் லவ் முதல்ல அந்த அறிவு கண்கள் திறக்கப்படணும்.
அவர் வந்து ஒரு அப்பாவா இருக்கிறார் நம்மளுக்கு. ஃபாதர், கமான் ஃபாதர். ஃபாதர்னா ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன். ஃபாதர்னா ஜெண்டர் கிடையாது, ஹீ இஸ் த சோர்ஸ்ன்னு சொன்னேன். ஃபாதர்னா என்னது? ஜெண்டர்னா என்ன? ஆணினம், அப்பா அம்மா, பெண்ணினம், அப்படி கிடையாது. ஃபாதர்னு நீங்கள் சொல்லிட்டாலே எல்லாத்துக்கும் அவர் தான் சோர்ஸ்ன்னு அர்த்தம். சன் அண்ட் டாட்டர் அப்படின்னா ரிசோர்ஸ், அந்த சோர்ஸ் எடுக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? இதுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க. நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்படணும். இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் உங்கள் கண்கள் திறக்க, இதை கேட்டு கேட்டு நடை உடை பாவனை எல்லாமே போயிடணும் சூப்பர் நேச்சுரல் ஸ்டைலுக்குள்ளே. அறிவு கெட்டாத அந்த அன்பு அது எப்படிங்க? நான் இப்போ தான் அவரை வந்து பாருங்க, இந்த சாது சுந்தர் சிங் என்றவர் பைபிளை கிழிச்சு போட்டிருக்கிறாரு. பைபிளை அவங்க வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸில் எப்படி பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி புத்தர்களில் ஒரு பெரிய தலைவர், அதில் ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்கள வச்சு தான் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவர் வந்து இந்த கிரியேஷனை பற்றிலாம் அவருக்கு ஒன்றுமே தெரில. அப்போ ஹூ இஸ் காடுன்னு கேட்டு இதை படித்து பாருன்னு அவருக்கு பிடிக்கல, அதோட கிழிச்சு போட்டிருக்கிறாரு. கிழிச்சா நீ இப்போ பைபிளை கிழிச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளைங்கள கொஞ்சுவீங்களா? அட்லீஸ்ட் முகத்தை எப்படி வச்சுக்குவீங்க? பேசுவீங்களா? காடே அப்படி இல்லை. காடு என்ன செய்கிறாரு? போய் சிரிச்ச முகமாக நின்னாராம். அவருடைய புக்கு அதிகமாக நான் படிச்சிருக்கேன். அவர் தரிசனமாகும்போது எப்படி இருக்கிறாராம்? அவர் சொல்கிறாரு அவருடைய புக்கில், இப்போ தான் கிழித்தேன் பைபிள், அதுதான் என்ன கண்ணீரே வந்துச்சு, இப்போ தான் சுக்காக கிழிச்சு போட்டேன். ஆனால் அவர் போய் பார்த்து பேசுகிறாரு, நான் தான் உன்னுடைய கிரியேட்டர்னு சொல்கிறார். அவருடைய கிரிகளினால் நீங்கள் காட்ஸ் லவ்வை நீங்கள் அறிய முடியாது. உங்களுடைய கிரிகளினால் சொல்லுங்கள், என்னுடைய கிரியினால், என்னுடைய சில சட்ட திட்டங்களினால் அவருடைய அன்பை நான் அளவிட முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அறிவு, உன் அறிவு என்ன அறிவு என்றார். நம்ம எத்தனை PhD வாங்கியிருந்தாலும் சரிதான், அறிவுக்கே எட்டாத அறிவு அவரை அறிந்து கொள்கிற அறிவு. ஆமேன். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு, அந்த அன்பு ஒண்டி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சிடுச்சுன்னா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த அன்பு உள்ளவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த அன்பு புரிஞ்சவங்க அவருக்கு என்ன எப்படி வாழலான்னு தான் ஆசைப்படுவாங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அந்த அறிந்து கொள்ளன்னு சொல்றது பார்த்தீங்களா? அந்த அறிந்து கொள்ளங்கிறத நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன், அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்றேன். அறிந்து கொள்ள. அப்ப இதை படிச்சுட்டு போறதல்ல கண்ணா, இது சும்மா படிக்காதீங்க. நான் இந்த சாப்டர்லாம் எடுத்து லேமினேஷன் போட்டு டெய்லி படிக்கிறேன் நிஜமா. ஏன்னா இந்த மண்டையில் இந்த பார்த்த உடனே சிலதெல்லாம் தாட்ஸ் வருது இல்லை, அப்படி தானே வரும், உடனே அதானே வரும். இதை படிக்க படிக்க, இதை நான் ஓன் பண்ணிக்க அது வந்தால் கூட சடார் நான் தள்ளி விட்றேன். நான் எதை? இந்த கண்ணு பார்த்து இயற்கை தளத்தில் இருக்கிறத. அப்படிலாம் நீங்கள் விரும்புகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயற்கை தளத்தை தாண்டி நடக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு நடக்கணுமா இல்லையா? அவர் அப்படி தானே வாழ்ந்து காமிச்சாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் விட்னஸாக இருக்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் பேசுனேன், என்ன வேணும்? அறிகிற அறிவு வேணும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸால் கிடையாது, நீங்கள் செயல்படுத்துகிற கிரிகளினால கிடையாது. அல்லேலூயா. நான் இதை செஞ்சு அதனால், நான் அதை பண்ண அதனால் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நான் அவரை அறியணும். சொல்லுங்கள், பக்கத்தில் அடித்து சொல்லுங்கள், நான் அவரை அறியணும். இன்றைக்கி எது முக்கியமா? ரொம்ப முக்கியமாக எதுமா? அறிகிற. ஏன் இவ்வளோ செய்கிறார் அவரு? எதுக்கு செய்யணும் அவரு? ஏன் உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியில்னா கூட நம்ம செய்கிறோம் பிள்ளைங்களுக்கு? ஏன்னா அது பிள்ளை. அந்த அறிவு இருந்தால் போதும். என்ன அறிவுமா? நீங்கள் என்ன அறிவில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்களுக்கு ஜாபு சரியில்லை, அப்புறம் என்னது உங்கள் பிள்ளைங்க சரியில்லை, சம்பாத்தியம் சரியில்லை, எத்தனை வேணால் சரியில்லாமல் இருக்கட்டுங்க, சரியாக இருக்கிற ஒருத்தரை மட்டும் நீங்கள் அறிஞ்சுக்கிட்டால் போதும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பிள்ளை. சொல்லுங்கள், பிள்ளை. வாசிக்கலாமா? நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான செய்தி. அல்லேலூயா. ஜான் காஸ்பல் சாப்டர் 1:13 என்ன பாருங்க. 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அவர்கள் யாருன்னா நான் சொல்றேன்ல, நீங்களும் நான் அவருக்கு என்னன்னு சொன்னோமா? பிள்ளைன்னு சொன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். நீங்க பிள்ளை தானா? பிள்ளை தாங்க உரிமையா கேட்கும். பிள்ளை தான் எப்படி கேட்கும்? அது சண்டை போட்டாது கேட்கும். என்ன சொல்றீங்க? கொடுக்க போறீங்களா இல்லையா? செய்ய போறீங்களா இல்லையா?
பிள்ளைங்களை பெற்றோர் என்ன தெரியுமா, திட்டா கூட அவன் சாப்பிட்டானா, அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாமையா தெரிஞ்சுக்குவாங்க. உலகத்திலே இப்படி இருக்கும் பொழுது இவர் அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பாரு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ உங்களை என்னையும் சொல்றாரு பிள்ளை. நீங்க யாருங்க இப்போ அவருக்கு? பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும், பிள்ளை. தயவு செய்து இந்த அறிவில் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு அறிவு தான் இருக்கணும், அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. இதை தவிர வேற எதையுமே நீ யோசிக்காதீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் ரீட்டாமா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். எவ்வளோ பளிச்சுன்னு எழுதியிருக்கு பாருங்கப்பா பைபிள். புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இப்போ நம்ம ஒரு முறை பிறந்திருக்கோம்ல, அந்த பிறப்பை பற்றி பேசல பைபிள். அந்த பிறப்பிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே, இது எப்படி எப்பா திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, இப்படிலாம் அந்த கண்ணு பார்த்து இல்லாததையும் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. பைபிளையும் அப்படி பேசியிருக்காங்க இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளைன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீ என்னை அறிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீ தெரிஞ்சுக்காரு. என்னென்னமோ ஏபிசி விட்டுட்டுங்க என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுருக்குறோங்க. நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அது தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் தெரியுது. பேசிக்கான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீ புருஷனுடைய சித்தத்தில்னா உன் அம்மா உன் அப்பாவுக்கு பெற்ற பிள்ளை கிடையாது. நீ ரத்தத்தினாலாவது அப்புறம் என்ன இருக்கு, மாம்ச சித்தத்தினாலாவது. பார்த்தீங்களா, வேண்டி பிறந்துச்சு இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவதுன்னா இந்த ஹியூமன் பிளட் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளட் லைன் கிடையாது நீ. இதெல்லாம் நான் வந்துங்க சொல்லி சொல்லி எனக்கு மண்டையில் வச்சுக்குவேங்க நான். சரியா, உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். எழுதி கையெழுத்து போட்டு தரேன், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதுதான் அவருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஆமேன். புருஷ சித்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் நீங்கள் நான் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க எல்லாரும், நான் எதுல பிறந்திருக்கிறேன் சொல்லுங்க, நான் எதுல பிறந்திருக்கிறேன்? தேவன் தான். அப்ப உங்களுக்கு என்னது, அப்பா. நீங்க தேவனால பிறந்தா நீங்க டாட்டர், நீங்க சன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இங்க இருந்து போயிட்டு உடனே விட்டுறக்கூடாது. இதை ஒரு கஷ்டம் வரும்போது நினைக்கணும். இவ்வளவு தூரம் நான் சொல்றது எதுக்குன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது, ஹல்லேலூயா, ஒரு நஷ்டம் வரும்போது, ஒரு கைவிடுதல் வரும்பொழுது, ஒரு அதிசயம் நடந்துதான் ஆகணும், நாளைக்கு விடியவே கூடாது, இவர் செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் தாங்க உங்களை ஆசீர்வதிக்கும். இதெல்லாம் தான் உங்களை உதவி செய்யும். என்ன அறிவு இது தெரியுங்களா? அவர் அப்பா, நான் பிள்ளை. ஹல்லேலூயா. அந்த அறிவு தான் இன்னைக்கு தேவையா இருக்குது. நீங்க முதல்ல அந்த விட்னஸா வாழணும், அவரை அறிஞ்சுக்கணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தான் செய்யணும். நான் எங்க அம்மா அப்பாவால் நான் பிறந்தது இந்த உலகத்துல பிறந்தாலும் நான் இன்னொரு முறை அவருக்குள்ள நான் பிறந்திருக்கிறேன். ஆமேன். இங்க யாராவது அப்படி இன்னொரு முறை பிறக்காம இருக்கிறீங்களா? யாரும் அந்த இன்னொரு முறை பிறக்கிறதும் அவசியமா இருக்கு. அந்த இன்னொரு முறை பிறந்ததான் அவர் அப்பா, நான் பிள்ளைன்ற உறவு. அல்லேலூயா. முதல்ல எதை எடுத்து வைக்கணும்? முதல்ல மண்டையிலேருந்து எதை எடுக்கணும்? நான் மாமிச சித்தத்தினாலையும் இப்போ என்னுடைய பிளட் பி பாசிட்டிவ். நான் பி பாசிட்டிவ். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கும். எல்லா குரூப்பையும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை சாகடிக்குதுங்க இல்லைங்க. எல்லா குரூப் பிளட்டையும் என்னப்பா, இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா, இந்த மஸ்கிட்டோ, இந்த பேத்தோஜின்ஸ் என்ன ரீட்டா என்ன டிசீஸ் கேரி பண்ணிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருது. ஆனால் உங்கள் மைண்டில் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் மைண்டில் அவருடைய ரத்தம் எனக்குள்ள, அதாங்க கம்யூனியன்னு. அந்த எண்ணத்துலேயும் இருங்கல நீங்கள், உங்களை ஒன்றுமே அட்டாக் பண்ணாதுங்க. நமக்கு சில பாடுகள் இதெல்லாம் வர்றது எதுக்குன்னு அவரை அறிஞ்சிக்கிறதுக்கு தானே தவிர, இதன் மூலமாக நீ நல்லா ஊழியம் செய்வ, இந்த பண கஷ்டம் கொடுத்தா தான் நீ அடங்குவ, இந்த வியாதி வந்தால் அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறதா உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் முதல்ல அவருக்கு விட்னஸாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது இவங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கள்? முதல்ல நீங்கள் இந்த உலக பிரகாரமான அம்மா அப்பா உறவு எல்லாம் அதனால் நான் இந்த உலகத்தில் இல்லை, எனக்கு ஒரு பர்பஸோடு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்க்கங்க. உங்கள் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அசாதாரணமான காரியங்கள் நடக்குங்க நீங்கள் போகிற இடத்துல. நீங்கள் நம்புங்க தயவுசெய்து. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது. ஹல்லேலூயா. சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால ரத்தத்தினால் பிறவாமல் நான் தேவனால் பிறந்தவன் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ விட்னஸாக இருக்கணும்னா இதெல்லாம் உள்வாங்கி உன்னை
உள்வாங்கணும். இந்த வசனத்தை சீரியஸா எடுத்து உள்வாங்கணும். 1 யோவான்ல 5ல 4 பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிற சிலதா எல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தை பார்த்து பார்த்து இங்க மைண்ட்ல ஒரு பிளான் இருக்குல்ல, பணம் இல்ல, இது இவ்வளவு பெரிய தேவை இருக்கு, இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் எப்படி நடக்கும், நம்ம வெளியில சொல்லனாலும் உள்ள ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. உள்ள ஓடிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க தேவனால் பிறந்துட்டா நீங்க அந்த மாதிரி எண்ணமே ஓடாது. அதை வச்சு நீங்க உடனே சரிப்படுத்திக்கலாம். ஐயோ, நான் இன்னும் நல்லா ஓட வேண்டியது இருக்கு, நான் நல்லா அவரை புரிஞ்சுக்கல. என் அப்பா அப்படி இருக்கும்போது, my father God is the owner of the whole universe. Hallelujah. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க உங்கள் விசுவாசமே. என்ன விசுவாசம்? இதை நீ விசுவாசிச்சா போதும். நான் தேவனால் பிறந்தவன் விசுவாசிச்சா போதும். உங்கள் விசுவாசம் என்ன விசுவாசம் அது? நான் அவருடைய பிள்ளைங்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசிக்கணும்? நான் தேவனால பிறந்திருக்கேன், அவர் என் அப்பா, நான் பிள்ளை அப்படிங்கிற விசுவாசம் இருந்துட்டா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்பா பிள்ளைங்கிற உறவை சரிப்படுத்திக்கோங்க. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அடுத்து பாருங்களேன், இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. 5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. அப்பப்பப்பா, எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? அப்பனா அப்படி விசுவாசிச்சேன்னா நீ தான் தேவனுடைய பிள்ளைங்கிறாரு. இயேசு யாருடைய பிள்ளை? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அன்றி வேற யாரு? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்களும் நானும் யாரை? இயேசு கிறிஸ்துவ யாருன்னு நினைக்கிறோம்? தேவனுடைய குமாரன் நினைக்கிறோம். அப்ப தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு என்ன? ஃபாதர். அந்த அறிவு இருந்தா நீ உலகத்தை ஜெயிப்பன்னு வேதம் பளிச்சுன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க மறுபடியும் பிறக்கணும். நான் தேவனுடைய சித்தத்துல, மனுஷ சித்தத்துல, புருஷ சித்தத்துல இல்லைன்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னா, நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க நம்புறீங்களா? நீங்க தேவனால் பிறந்தா எதை ஜெயிப்பீங்களா? உலகத்தை. உங்க மண்டையை ஜெயிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கனாலே நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. உங்களுடைய மண்டையில ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாவர்ட்டி, ஒருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அஃபெண்ட் பண்றாங்க, உங்களுக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்குது, ரொம்ப வலிக்குது, இதுல இந்த எண்ணத்துல இதெல்லாம் நீங்க ஃப்ரீ ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தேவை சந்திக்கப்பட சந்திப்பாரு அப்படின்னு லைட்டா விடுங்க, சந்திப்பாரு. அதுதான் நீங்க மனுஷ சித்தத்துல இல்ல, புருஷ சித்தத்துல இல்ல, மாமிச ரத்தத்துல இல்ல, நீங்க தேவனால் பிறந்தவங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களை செக் பண்ண முடியுமா? ஹலோ, உங்களை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதுல நம்ம கவனிச்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் சும்மா இந்த வசனம் தான் தெரியுமே, 1 யோவான் 4 தெரியுமே, 1 யோவான்ல 5:4 தெரியுமே, நான் தான் அந்த ஜெயிக்கிற காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். ஏசு அப்படிதான் காமிச்சாரு, அவருடைய குமாரன் நிரூபிச்சு காமிச்சாரு. He proved that he is on your side, my side. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் ப்ரூவ் பண்றாரு. அப்ப நீங்க மறுபடியும் பிறந்ததுனால தான் நீங்க அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, மறுபடியும் பிறக்காதவங்க இங்க இருக்கீங்களாப்பா யாராவது? ஞானசனம் எடுத்துட்டா மட்டும் போதாது. மறுபடியும் பிறந்துட்டா ஞானசனம் எடுத்துட்டா போதாது. சொல்லுங்க, அடிச்சு பக்கத்துல ஞானசனம். ஐயோ, ரொம்ப முக்கியங்க இது. ஞானசனம் எடுத்துட்டியா? ரட்சிக்கப்பட்டியா? ஞானசனம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ இப்படிதான் இருக்கு மெயின்லைன் சர்ச் மாதிரியே இந்த பெண்டிகாஸ்டலும் மெயின்லைன் ஆயிடுச்சு. ஹலோ, ஞானசனம் எடுத்துட்டேன், ஞானசனம் எடுத்த அடுத்த ஸ்டெப் என்னங்க? நீங்க எதுல பிறந்திருக்கிறீங்க? நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன அஸ்திபாரம்? என்ன? கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு. உண்மையா சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள. நீங்க வேணா வாசிக்கலாமா? யோவான் 1 வாசிங்களா? 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையே தேவன். வார்த்தைன்னு அங்க அடுத்தது அவர்னு வருது. அப்ப who is that வார்த்தை? God.
ஆமென். அங்க வந்து திடீர்னு அவர்னு வருது பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் சொல்லுங்க, சகலமும். சகலமும். இப்ப அந்த நீங்களும் நானும் யார் மூலமா உண்டாக்கி இருக்கிறோம்? சகலங்கிற இடத்துல நீங்களும் நானும் அவர் மூலமா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த உலகத்துல நீங்க இருக்கீங்கன்னா அவரை இல்லாம இல்ல, அவரை இல்லாம நீங்க உண்டாகலன்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க. அவருக்குள். அந்த அவர் யாரு சொல்லுங்க? அவர் யாரு? ஜீசஸ். அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் என்னது? வார்த்தைன்னு சொன்னதான் கரெக்ட் ஆன்சர். ஜீசஸ் தான் அது. அந்த அவர்னு சொல்றதுக்கு முன்னாடி எதை மீன் பண்றாரு? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? அந்த இடத்துல ஜீவன்ற இடத்துல ஜோயன்னு சொல்லுங்க, ஜோய சொல்லுங்க, இசட்ஓஇ ஜோய சொல்லுங்க. இந்த அறிவெல்லாம் வந்துருச்சுன்னா அசாதாரணமான வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமா நம்ம வாழலாம். ஜோயன்னா என்னதுங்க? ஜீவன். யாருடைய ஜீவன் அது? வார்த்தையானவருடைய ஜீவன். ஐயோ, வார்த்தையானவருடைய ஜீவன். நிறைய பேருக்கு என்ன ஒரு சம்பவத்தை சொல்லி அதை பத்தி இதை பத்தி பேசிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் டீச்சிங்க, இதெல்லாம் சத்தியங்க. இதெல்லாம் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அவருக்குள், வார்த்தைக்குள் ஜீவன்ற இடத்துல ஜோயன் வாசிங்க ரீட்டா. அவருக்குள் ஜோய இருந்தது, அந்த வார்த்தையான ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜோய தயசு புரியுதா உங்களுக்கு? எந்த ஜோயம்மா? வார்த்தையானவருக்குள்ள இருக்கிற ஜோயேனா ஜீவன், 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 ஜீவன். ஜீவன்னாலே உங்களுக்கு வந்து அவர் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அறிவு வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? விட்னஸா இருக்க முடியும். அப்ப வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு புரியுதோ அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து உங்களை என்ன வாக்குன்னா வாழ வச்சிரும். ஜீவன் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தையில என்ன இருக்குன்னா இசட்ஓஇ ஜோயே. ஹீப்ருல காய் அப்படின்னு சொன்னேன், காய் அப்படின்னு சொன்னேன். CHAI சாய் அப்படி இல்லை, காய். இந்த ஜோயங்க நியூ டெஸ்டமெண்ட்லாம் கிரேக்க மொழியில தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப ஜோய இருந்தது. அந்த ஜோய எப்படி இருக்குது? அந்த ஜோய எப்படி இருக்கு அம்மா? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளின்னு சொல்லுங்க. ஒளின்றது எதை குறிக்குதுன்னா கவனிக்கணும். ஒளிங்கிறது எதுனா, எதெல்லாம் இருள்னா உனக்கு கஷ்டம், இருள், வியாதி இருள், பார்த்து பார்த்து செலவு பண்ணது இருள், சண்டை ஒரு இருள், அப்புறம் என்னதுங்க ஒரு மாசத்துல டாக்டர்கிட்டே போறது ஒரு இருள், வேற என்ன இருள்? படிப்பு வரல இருள், வேலை கிடைக்கல இருள், வறுமை இருள், நோய் இருள், சிக்பெட் இருள், சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு இருள். ஆனா இந்த ஜீவன் அப்படிங்கிற ஜோய உனக்குள்ள வந்துருச்சுன்னா இருளுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் சொல்றாரு, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடுவன் நானும் ஜீவன் உண்டாயிருக்கிற இடத்துல ஜோயே உண்டாயிருக்க வந்தேன்றார். ஜோய ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஜோய இருக்க உள்ள வந்துருச்சுன்றது அது பரிபூர்ணப்பட வந்தேன்றாரு. அப்ப அந்த ஜோயவை நீங்க என்ன செய்யணும்னா வளர்க்கணும். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அப்படி வளர்ந்தாருன்னா நாம எவ்வளவு முக்கியமா அதை தெரிஞ்சு வளர வேண்டாமா? அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜோய இருந்தது. அந்த ஜோய மனுஷருக்கு அப்ப அந்த ஒளி வந்துச்சுன்னா இருள் எவ்வளவேன்னு பற்றி கொள்ளாது. எஃபிஷியன்ஸ்ல 4:17 வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. இது வந்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்டது தான். எதுங்க? எதுமா? லெட்டர்ஸ்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஜோய தெரிஞ்ச பிள்ளைகள் என்ன செய்யறாங்களாம்? வீணான சிந்தை. சொல்லுங்க, சிந்தை அப்படின்னா 1000 எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என் ஊழியத்தை இப்படி பண்ணிட்டாங்க, என்னுடைய காலிங் எப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் நான் என்ன செய்வேன்னு தெரில, எதிர்காலம் எப்படி ஓடுன்னு தெரில, அதுக்கு தான் நான் இதை சேவ் பண்ணி வைக்கிறேன், நான் அதை பண்ணி வைக்கிறேன், இதை பண்ணி வைக்கிறேன். 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பாருங்க. அதெல்லாம் என்ன சிந்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு? வீணான சிந்தனை. அடுத்தது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் தீயில் அந்தகாரப்பட்டு. யார் அந்த அவர்கள்? இந்த வீணான சிந்தனை. ரட்சிக்கப்பட்டும் ஜோய இருந்தும் அந்த அதை அக்னாலஜி பண்றது கிடையாது. இப்படி ஒருத்தர் இருக்கிறார் நம்மளுக்குள்ளங்கிற ஒரு அறிவு இல்லை.
அப்போ நமக்கு என்ன வருது? மைண்ட் என்னென்ன யோசிக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வீணான சிந்தனையில எல்லாம் மைண்டை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எஃபீசியன்ஸ் 4:17. அடுத்து பாருங்க, 18 பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அண்டர்லைன் பண்ணுங்க, எதை? அவரை அறிகிற அறிவு தான் வேணும். ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்தானம் எடுத்தும், ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். மறுபடியும் பிறந்துட்டேன். ஜோயா எங்க இருக்கு? ஆனால் அந்த அறிவு இல்லைன்னா என்னம்மா? நான் எனக்குமே சொல்கிறேன், உடம்பு முடியலன்னா கூட நல்லா லேசில் போகவே மாட்டேங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட உடனே நான் என்ன செய்ய மாட்டேன், காட்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். மனசில் பேசிக்கிட்டே இருப்பேன், ரகசியமாக பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களெல்லாம் தள்ளி போடுவேன். அல்லேலூயா. அதாவது 80% சொல்கிறேன், 100% இல்லைன்னா நான் மாற வேண்டியது இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பர்சன்டேஜ் நீங்கள் தான் போட்டுக்கணும், சரியா? அந்த வீணான சிந்தையில் உள்ளவங்களை பற்றி 18 சொல்லுது. அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஜீவனை வச்சுக்கிட்டு, எந்த ஜீவனை வச்சுக்கிட்டுமா? ஜோய ஜீவனை வச்சுக்கிட்டு அவரை அறியலைன்னா நீங்கள் அந்த ஜோய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய ஜீவனை ஒரு நாள் அதை ஃபீல் பண்ணியிருப்போம்மா. நம்ம இப்படி ஒருத்தரை உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி நான்லாம் அப்படி தான் கேட்பேன். இப்படி நீங்கள் இருந்துக்கிட்டு நான் கஷ்டப்படலாமா? இப்படி நான் இது பண்ணது என்ன செய்கிறது நான் அப்படின்னு அவரோட நான் என்ன பண்ணிட்டேன்? உரையாடிக்கிட்டே இருப்பேன். நான் உரையாடல் தான் இன்டிமெசி. இன்டிமெசி பிட்வீன் த ட்ரினிட்டி அண்ட் யூ இஸ் த இட்டர்னல் லைஃப். ஆமென். அதுதான் நித்திய ஜீவன். இந்த ஜோய ஜீவன் புரிய நித்திய ஜீவனுக்குள்ளே நீ வந்துடுவ. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஜோய ஜீவன்னா என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் யாருக்கா சொல்ல முடியுமா? ஜோய ஜீவன்னா என்னம்மா? அது இல்லைன்னா 18 இன்னொரு தடவை வாசிருங்க சத்தமா. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜோயக்கு அந்நியராய் இருந்து. எதனால ஜோய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறோம்? நம்ம இந்த மண்டையை இஷ்டம் போல விட்டுறது, யோசிக்கிறது, ஹியூமன் பிளான் பண்றது, மாமிசத்தில் பல திட்டங்களை போடுறது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற வீணான சிந்தனைங்கிறாரு. ஏன்னா இவர் செய்யறதெல்லாம் வித்தியாசமானதா இருக்கும் பாருங்க. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் பாருங்க. அந்த வீணான சிந்தனை அப்படிங்கிறது புத்தியில அந்தகாரப்பட்டு இருக்கு பாருங்க. புத்தியில எங்க இருந்து வருது? இங்க இருந்து மைண்ட்ல வருது. அப்படின்னா உங்க சோல் ஜீவன் சோலை அடிச்சு கீழே உட்கார வைக்கணும். கர்த்தருடைய ஜீவனோட எது பெருசு? He is greater than the greatest. Nothing is a problem to God. அப்போ அந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த புத்தியில் நம்ம அந்தகாரப்பட மாட்டோம். ஹலோ பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தால் அந்த ஜீவன் மனுஷனுக்கு அந்த ஜீவன் ஒளியா இருக்கு. உன் புத்தியில நீ யோசிச்சேன்னா உனக்கு என்ன வருதுன்னு இருக்கு? ஒளின்னு இல்லை, அங்கே என்ன இருக்குமா? அந்தகாரம் இருக்கு. அந்தகாரம்னா என்னம்மா? இருள். நீங்க என்ன ஜோய ஜீவன் இருக்கு, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ரொம்ப முக்கியம் இது. அந்த ஜோயவை நான் வளர்க்கணும், ஜோயக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவரை அறியணும்னா. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனை வரும்போது நான் அவர்கிட்ட போகணும். நான் இதை கலந்து ஆலோசிக்கணும். அவர் ஒரு வழி சொல்லுவார். அந்த வழி இந்த மண்டைக்கு எட்டாதான் இருக்கும். அந்த வழி உலக பிரகாரமான வழியாக இருந்தால் நமக்கு அதோட ரிசல்ட் பேடுன்னு தெரியும். இது ரிசல்ட் நல்லா வராதுன்னு தெரியும் இந்த மண்டையிலேருந்து. ஆனால் ஜோய ஜீவனில் இருக்கும் பொழுது அவர் சொல்கிற செய்யும்போது எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கும். தண்ணீரை நிரப்புங்கன்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிரப்புறாங்க, கொண்டு பொங்கல்றாரு, திராட்சை ரசமாக மாறுது. அதில் ஒரு மிரக்கல்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைம்மா? எவ்வளோ பெரிய தேவைக்கு அவர் உதவி செஞ்சார். இது எப்படிலாம் நினைக்கலாம்? தேவைக்கு கட்டாயம் உதவி செஞ்சிடறாருன்னு நினைக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராடினரி, அவர் என்ன வேணால் செய்வார், சூப்பர் நேச்சுரலாக செய்வார். வேறு எது மாதிரி என்னப்பா நினைக்கலாம்? வேறு இன்னும் இதை தாண்டி எதாவது நினைக்கலாமாப்பா? அவர் செய்கிற செயல்கள்லாம் ஒரு விதையை போட்டு அது செடி அது வளர்ந்து அது திராட்சை பழத்தை உண்டாக்கி அது பழுத்து அதை பறித்து அதை கடைஞ்சி அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும்? ஹலோ, அப்போ அவர் என்ன செய்கிறார்? ஐ ஆம் அப்பார்ட் ஃப்ரம் டைம்ன்றார். காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். அந்த இடத்துல ஜூஸ் எப்படி வந்துச்சு? நினச்சி பார்க்குறோம். மிரக்கல்னு சொல்கிறோம்.
இதாங்க அறிவுக்கு எட்டாததுங்க அவருடைய அறிவு. ஒரு செடியை போட்டு பழுத்து இப்படி தானேங்க ஜூஸ் கலக்குறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏங்க எவ்வளோ ஒரு ஜாடியும் அவ்வளோ இது எவ்வளோம்மா கொள்ளுமா, இல்லை 15 எத்தனையோ கேலன்ஸ்ன்னு போட்டிருந்தது. அப்படின்னா எவ்வளோ ஒரு ஜாடியும் அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கொள்ளுதாம்மா. அப்போ இதுக்கெல்லாம் செடியை எப்போ நடுறதும்மா? செடி எப்படி நடுறது, அது எப்போ துளிர்க்கிறது, அதுக்கு எப்போ தண்ணி ஊற்றுறது, அப்புறம் காக்கிறது, அதை எடுக்கிறது, அப்புறம் கடையிறது, சாறு எடுக்கிறது, இதெல்லாம் செய்யறத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிச்சிட்டாரு. அப்போ இவர் இதில் வேற என்ன சொல்றானுங்க, என்னங்க இது ரொம்ப ருசியாக இருக்குங்கிறான். நல்ல ஃபெர்மெண்டேஷன் டைம்ல அப்போ டைம் இஸ் நோ பார். மிரக்கல்லையே நல்லா கேட்டுங்க, அவர் செய்கிற மிரக்கல்லாம் டைம். உன் காலம் அழிஞ்சிருச்சு, ஐயோ என் காலெல்லாம் வீணாயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க என் காலெல்லாம் வீணாக போயிடுச்சு. நான் சொல்லுவேன் நிறைய காலங்கள் வீணாக போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் சொல்லுவார் ஆண்டவர் இதை, என்னன்னு, உன் காலம் நீயா சொல்கிற, உன் காலம் என் கையில் இருக்குன்ற. அப்போது இது ஒரு செடி, திராட்சை செடியை வச்சு அதில் பூத்து காய்த்து கனி கொடுத்து அதை கடைஞ்சி இது கிரேப்ஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிற காலங்கள் எத்தனை வருஷம் பார்க்கும்? மினிமம் ஒரு 5 years இருக்குமாம்மா. அப்போது அத்தனை வருஷத்தை, இது ப்ராஃபஸி, இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பை ஒரு நானோ செகண்டில் உங்களுக்கு செய்ய முடியும் அவரால். அதான் நம்ம காடு. இது எப்படின்னா இதுதான் ஜீவனில் இருக்குது. இது எதில் இருக்குது? ஜீவனில் இருக்குது. அப்போ ஜோயே ஜீவன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாமா? இப்போ உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிற அந்த ஜீவன் மனுஷ இன்னும் ஒளியாக இருக்குன்னா அப்படின்னா என்னப்பா அந்த ஜீவன்? நல்லா கவனிங்க, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் பாப்பா. காட் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை நீ வாழ்றதுக்கு தான் நீ மறுபடியும் பிறந்திருக்க. மறுபடியும் பிறந்துட்டேன். எங்கே ஞானஸ்நானம் எடுத்தேன்? அங்கே எடுத்தேன். யோர்தானுக்கே போய் எடுத்துகிட்டு வந்தேன். சிலர் யோர்தானுக்கே போயிட்டு வந்து கூட எடுத்துருக்காங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை கண்ணா. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். உலகத்தாருக்கும் உனக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். உண்மையாக விட்னஸாக இருக்கிறவங்களுக்கும் அவருடைய ஜீவன் உள்ளவங்களுக்கும் ஜீவன் இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஆமென். இந்த ஜோய ஜீவன் உள்ளவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் இந்த ஜோய ஜீவன் இல்லாத ஆப்ரேட் பண்ணாதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா இருக்காதாம்மா? அவங்க பேச்சிலேயே இருக்கும், அவங்க நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே இருக்கும். ஹலோ, இந்த ஜோய ஜீவன் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இந்த கூழாங்கலுக்கும் ஹிமாலயன் மவுண்டனுக்கும் அடையாளமாக இருக்கும். இதெல்லாம் விரும்புகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஓகே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், மீன்ஸ் வாட்? யூ ஆர் ஹேவிங் த ஜீவன் ஜோயே. அப்போனா என்ன? காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான் நீ லீட் பண்ணணும். அல்லேலூயா. நான் அப்படி செய்வேன். ஏதாவது இல்லைன்னா எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உடனே போட்டு முக்கானை போட்டு ஓன்னு என்ன அவங்கள என்ன மாதிரி தான் அவங்க ஊழியம் செய்கிறாங்க அவங்க அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் அழுவவும் மாட்டேன். எனக்கு இது வேணும் இப்படி சொல்லுவேன். நான் ஹலோ, எனக்கு இப்படி வேணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வரும்னா வரும். அல்லேலூயா. அப்போ என் புத்தியில் எனக்கு அந்தகாரம் கிடையாது. அவர் என்ன இல்லை, இருதய கடினம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காது? பார்வோனுக்கு தான் இருக்குது அந்த இருதய கடினம். நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா. சில மிரக்கல்ஸை பார்த்துட்டு இன்னொரு மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மிரக்கல்ஸை நினைக்காதவன்லாம் பேர் என்ன? அவ்வளோதான். அதாவது மார்க் 8 இருக்கு, நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இப்போதாங்க அந்த கடல்ல ஏறதுக்கு முன்னாடி தாங்க அப்பத்தெல்லாம் எடுத்து புருஷர்களுக்கு 5000 புருஷர்கள் கொடுத்த மிரக்கல் நடந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இப்போ தானடா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியாப்பா நடந்தது, நீ மறக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஆளுக்கு பேர் என்ன? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்வோனை தவிர நான் யாருமே நம்ம எவ்வளோ இருதய கடினத்தில் இருக்கோம் தெரியுமா? அந்த ஜோயேக்கு போயிட்டு இந்த ஜோயை பெற்றுக்கிட்டு நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜோயே ஜீவன்னா என்ன அர்த்தம்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நீ லீட் பண்ணலன்னா உன் இருதய கடினம் உனக்கு நான் அற்புதமே செய்யலையாம்மா ஏம்மா? அண்ட் த கேரியர் ஆஃப் மிரக்கிள்ஸ் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அவன் இருதய கடினம், ஆனால் நான் ரொம்ப 100% நான் சொல்லிக்கல. அந்த இருதய கடினம் அப்பப்போ இப்போ செஞ்சிருப்பாருப்பா,
செஞ்சிருப்பாரு. அப்போ நமக்கு ஒரு தேவை வரும்போது செய்யறதுக்குள்ள என்ன பண்ணிடுவோம், ஐயோ எப்போ செய்வார். அப்போதான் சொல்ல, ஏன் உனக்கு இந்த இருதய கடினம், சீசர்கள்ட்ட சொல்றாரு. ஹலோ, இருதய கடினம் உங்களுக்கு இருக்கா பிரதர்? இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆனால் மாற்றிக்கிங்க. இந்த ஜோய ஜீவன் உள்ளவங்களுக்கு, காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையில்லை, இந்த இருதய கடினம் தேவையில்லை. இவங்கெல்லாம் நட்டாற்றில் விடுற மாதிரி எல்லாம் நடுக்கடலுக்கு போயாச்சு. நல்லா கவனிக்கணும். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? அதான் சொன்னேன், இருதய கடினத்தை பற்றி அதோட எக்ஸ்பிரஷன் நான் சொல்லிட்டேன். இந்த வசனத்தை ரொம்ப மறந்துடாதீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்கக்கூடாது, என்ன இவ்வளோ ஹார்டு ஹார்ட்டடாக இருக்க. அப்படி இருந்தால் நாளைக்கு பேச மாட்டாராம்மா? அவர் மாதிரி ஒரு அன்புள்ளவர். இப்போ தான் இவங்க கடின இருதயமாக இருக்கான், போட்டு சாகட்டும். என்ன இன்னும் நல்லா புடமிட்டுட்டு பிற கிடையாது. ஏன் இப்படி இருதய கடினமாக இருக்க? ஜோயே உங்களுக்குள்ளே இருக்குதுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள ஜோயே இருக்கு. ஜோயன்னு என்ன? ஒரே வாரம் சொல்லுங்க, ஜீவன். அந்த ஜீவன் என்ன செய்யும்? அந்த ஜீவன் இருந்தால் என்ன செய்யுமா? காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான் வாழணும். அப்படி இல்லைன்னா இனிஷியேட் பண்ணுங்க நீங்க இப்போ இன்னையிலேருந்து. ஆமென். கட்டாயமா செய்வாருங்க, கட்டாயமா செய்வார். அல்லேலூயா. காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தான் இந்த காலங்கள் இங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்புனா உங்களுக்கு நடக்கும். எனக்கெல்லாம் நடந்திருக்குதுங்க. அப்படி அற்புதங்கள் நடந்திருக்கு, அதிசயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் அது விரும்புகிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் நேச்சுரலா? எஸ், தேங்க்யூ. சூப்பர் நேச்சுரல், அவுட்ஸ்டாண்டிங். எஸ், வெரி கிளாட் டு ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. டாக்டருங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஜோய ஜீவன் இருக்குன்னு சொல்லும்பொழுது வியாதியெல்லாம் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நீங்கள் 10% இல்லைன்னு உங்களை கீழே இழுப்பான். 10%னா 75% தாண்டிட்டேன் போடா. நான் டிஸ்டிங்ஷன் வந்துட்டேன். இன்னும் நான் என்ன செய்வேன்? சட்டத்தை நோக்கி ஓடுவேண்டான்னு சொல்லணும் சாத்தானை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஜோய ஜீவனில் தான் அவர் வாழுறாரு பாருங்க. ஜீவன், காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான் நீங்கள் வாழணும். அப்படி அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மண்டையில் அந்த அந்தகார சிந்தனைகள், தேவையில்லாத மாமிச எண்ணங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறேன். நான் எப்படி உலகத்தார் இல்லையா, நீனும் கிடையாதுங்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் காட் கைண்ட் ஆஃப் லைஃப்குள்ளே வரப்போறீங்க? ஆல்ரெடியே இருந்தால் கூட அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த ஜோய ஜீவனில் தான் நான் பயணம் செய்கிறேன் அப்படின்னா ரிசல்ட் என்ன தெரியுமா? அன்டினையபிள் ப்ராக்ரெஸ். இது காட் சொன்ன வேர்டு. அப்படின்னா என்னது? மறுக்க முடியாத முன்னேற்றம். இதுக்கு நீ எந்த ஃபாஸ்டிங்கும் கிடையாது. ஹலோ, இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்து பார்க்கலாமா அவருக்கு? நிறைய பேர் இருந்தால் கொடுக்கலாம், கொடுக்க முடியல, அதான் நம்மளை கொடுக்கல. நீங்கள் எதோ கால்குலேஷன்லாம் பண்ணாதீங்க. ஜோய ஜீவனில் வாழணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அப்போ என்ன நடக்கும்? அன்டினையபிள் என்னது? மறுக்கவே முடியாத முன்னேற்றத்தில் போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இம்பாசிபிள், முடியாது முடியாது முடியாதுன்னு இருக்கோ, ஆச்சரியப்படும்படி, இட் இஸ் அ ப்ராஃபஸி. ஆச்சரியப்படும்படி, அறிவு கெட்டாத ஆச்சரியப்படும்படியான ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. இது கர்த்தரே செய்திருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது அவரை தவிர யாருமே செய்யலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணால் அதோட ரிசல்ட் பிளான்டிங் பண்ணால் ரிசல்ட் என்ன? ஹார்வெஸ்ட். அப்போ சம்திங் யூ டிட், த ரிசல்ட் இஸ் த ஹார்வெஸ்ட். நீ எதையோ விதைக்கிற, அதோட அறுவடை நீ பார்க்குற. ஆனால் இந்த ஜோய ஜீவனில் நீ ஒன்றும் செய்யல. இன்ஹெரிட்டன்ஸ். அது இன்ஹெரிட்டன்ஸ்னா சுதந்திரம். அப்பா அதெல்லாம் ஒன்றுது. அப்பா எனக்கு தினம் போய் அப்பா அப்பா நான் உங்கள் பிள்ளை தான் தினம் இந்த வீட்டில் நடக்குதா?
இதை நீ செய்யறதுனால கிடையாது, நீ பிளான்ட் பண்றதுனால, நீ பிளான்டிங் பண்ணதுனால, நீ ஹார்வெஸ்ட் பண்ற மெத்தட் கிடையாது இது. இட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து சேர்ந்துரும். அவன் உன் கவனம்லாம் உன் ஜீவன் என்ன ஜீவன், ஜோயே ஜீவன். காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான் நான் லீட் பண்ணணும்னு நீ எவ்வளவு நீ மைண்டை நீ செட்டில் பண்றியோ ஆட்டோமேட்டிக்கா இன்ஹெரிட்டன்ஸ் வந்துடும். நீ விதைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அறுவடை. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், ஃபீஸ் கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? நான் சொல்றேங்க, டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னது? தெய்வீக வெளிப்பாடுகள். உன் வாழ்க்கையில இவளோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட கர்த்தர் இருக்கிறார். எப்படிப்பட்ட உயர்வை வச்சுக்கிறார் பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு. அப்படி சொல்ல வைப்பாரு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திறன்னா அந்த ஆமேன் அப்படின்னா அதை நான் ரிசீவ் பண்றேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு உற்சாகமா நீங்க இருக்கிறீங்க, ரிசீவ் பண்றீங்கன்னா அல்லேலூயா எந்த இடத்துல வரணும், ஆமேன் எப்போ வரணும் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஜோய ஜீவனாலே தெரிய மாட்டேன். காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நான் லீட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நான் லீட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்னெல்லாம் கிடைக்குன்னு பாருங்க, நல்லா கவனிங்களேன். கர்த்தருடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல, இந்த ப்ரெசன்ஸில், இந்த சுவத்துக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சரி, பின்னாடியும் சரி, முன்னாடி எல்லாருமேலையும் நான் ப்ராஃபஸி செய்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஜீவன் அப்படிங்கிற ஜோய ஜீவனில் நீங்கள் விரும்பும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஆட்கள் ஓடி வந்து அவங்க வேலையை விட்டு போட்டுட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஓடி வந்து செய்வாங்க, ஓடி வந்து செய்வாங்க. இது அன்டினையபிள் ப்ரோக்ரஸ் இட் இஸ். அல்லேலூயா. எதிர்பாராத உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து சேரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அவர் சொல்றாரு, ஓ லிமிட் இல்ல, ஏன் லிமிட்? நான் லிமிட்லெஸ் காட். இந்த 6 மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஜோயவை நீங்க தியானிக்க நான் சொல்ற தீர்க்க தரிசனம் உங்கள் மேல் வந்து பழிக்கும். அற்புதங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். எதிர்பாராத நபர்கள் வருவாங்க, எதிர்பாராத ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எனக்கா இவ்வளவு பெருசா அப்படின்னு ஆச்சரியப்படும். உங்க உள்ள அதிசயப்பட்டு பூரிக்கும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எதிர்பாராத காரியங்கள். எதிர்பாராத காரியங்கள்னா இப்போ ஒரு பணம் வந்துருச்சு 50,000, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 50,000 வேணா நமக்கு பெருசா தர, கர்த்தர் அப்படிலாம் கொடுக்கறல, அதை விட பெருசா கொடுக்கற விரும்புற. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ். அது இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? அப்பாவதெல்லாம் பிள்ளைக்கு சுதந்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது வேணுமா வேணாமா? அதுக்கு நீங்க என்னங்க செய்யணும்? காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நான் லீட் பண்றதுக்கு அந்த ஜீவன் இருக்குன்னு சொல்லணும். அந்த ஜீவன் என்ன செய்யணும்? உள்ள குதிக்கணும். அந்த ஜீவன் என்ன செய்யணும்? குதிக்கணும்னா என்ன? மகிழணும். உங்களை கண்டு அந்த ஜீவன் உள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன செய்யலாம் ரீட்டா மகிழ்ச்சிக்கு? இந்த உள்ள இருக்கிற ஜீவன் மகிழணும். சொல்லட்டுமா? ஆர்கெஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமா? ஆர்கெஸ்ட்ரானா என்ன? ஃபர்ஸ்ட் எந்த டியூன் போடணும், அடுத்தது என்ன, அடுத்து ஒருத்தர் வயலின் வாசிப்பார், அடுத்து ஃப்ளூட் வாசிப்பார். இந்த பாடகர் குழுவெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அந்த ஹோல் டீமாக சேர்ந்து ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் நடக்குது. அப்படின்னா ஒருங்கிணைந்த செயல்பாடு. அதுக்கு தமிழில் தட் இஸ் டிவைன், நாட் நேச்சுரல். இந்த ஜோய ஜீவன் உள்ள குஷா எப்படி இருக்குன்னா வளரணும்னா உங்களுடைய இன்டிமசி டு காட் வேர்ட், வார்த்தை. இந்த வார்த்தையானவர் யாரோட கனெக்டடா இருக்கிறாரு? பிதாவோட, பரிசுத்தாவியானவரோட. பாருங்க, திடீர்னு பார்த்தா சொல்லுவாங்க நீங்க குண்டாயிட்டீங்கன்னுவாங்க, திடீர்னு பார்த்தா நீங்க இழைச்சிட்டீங்கன்னுவாங்க, திடீர்னு பார்த்தா என்ன பையன் இவ்வளோ உயரமாயிட்டான்னுவாங்க. டே பை டே தினம் எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா என்ன ஆகுது? இது இவ்வளோ ஹைட் ஆகிட்டான். ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு உள்ள துள்ளணும்னா என்ன செய்யணும்னா, அவன் கிட்டார் கரெக்டாக போடுறாங்க, ட்ரம்ஸை கரெக்டாக அப்படி இப்படி ஸ்லோ பண்ணுறாங்க, அவன் கரெக்டாக பாடுவாங்க, பின்பாட்டு பாடுவாங்க. அப்படியே சேர்ந்து அந்த பாட்டை முடிக்கும்போது அந்த பாட்டு ஒரு மகிமையாக இருக்குது. அப்படி தானே? அது மாதிரி டிவைன் ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா, கவனிங்க,
இந்த ஜீவன் யாருடைய ஜீவன்? அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு வாசம்ல. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. வார்த்தைய பைபிளை படிக்கல, பைபிளை தொடல. ஆனா பிரேயருக்கு போறேன், மீட்டிங்க்கு போறேன். வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையில வாஞ்சிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையானவர் சொல்றாரு ஜான் காஸ்பல்ல 10ல பாருங்களேன், 31க்கு மேல வாங்கறிட்டா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஜீசஸ் சொல்றாரு. இப்ப நான் எதை பத்தி சொல்றேன்? இந்த ஜோயேவை நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். உள்ள குதிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இதை எப்படி சொல்றேன்னா, இப்ப ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டா இந்த ரெட் பிளட் செல்ஸ் என்ன தெரியுமா செய்யும்? உள்ள அப்படியே குஷி ஆயிடும் ஊக்குவிக்கும் பொழுது. இந்த B12 போய் இன்னும் கொஞ்சம் ஜெனரேட் ஆகுங்குது, அதான் குதிக்குதுன்னு சொல்றேன். இப்போ மகிழ்ச்சி வந்துட்டு என்ன செய்வாங்க? குஷி ஆயிடுவாங்க. இருக்கிற மாதிரியே ஒரு வெஜிடபிள் மாதிரியா இருப்பாங்க, குதிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆடுவாங்க. அதுமாதிரி உங்க உள்ளான மனுஷன் ஜோயே காட் கைண்ட் ஆஃப் லைஃப்ல அடுத்தது ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு அது ஆசைப்படுது. இந்த ஜீவன் அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த டிவைன் ஆர்கஸ்ட்ரேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறேன். அது எப்படின்னா, ஃபாதர் காடும் சன் ஆஃப் காடும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். என்னங்க இது? நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம்னு உடனே யூதர்கள், யாரு? அந்நியர்கள்லாம் கிடையாது. யூதர்களை என்ன செய்யறாங்க? கல்லை விட்டு அடிக்க வரானுங்க. கல்லறிந்து கொள்ளுதல் தான் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் கில்லிங். ரோமர்கள் தான் சிலுவையில் அடிக்கிறது. யூதர்களுடைய முறைமை என்ன? கல்லாலேயே அடிச்சு கொண்டுருவானுங்க. கண்டினியூஸா கல்லால் அடிக்கிறது. அவர் கேட்குறாரு ரொம்ப ஜென்டிலா, நான் இவ்வளோ கிரியை செஞ்சேன், எந்த கிரியை நிமித்தம் என்னை கல்லெறிறீங்க? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீ மனுஷனா இருக்க. இப்போ உங்களை சொல்றாங்க என்ன பெரிய சூப்பர் நேச்சுரல்ங்கிற, என்ன ஜோய ஜீவன்றன்னு உங்களை கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், நான் மனுஷன் இல்லை. அல்லேலூயா. நீர் மனுஷனா இருக்க தேவன்னு சொன்னதுனால தான் கல்லெறிகிறோங்கிறாங்க. அப்போ காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை நீங்க லீட் பண்ணும் பொழுது எதிர்ப்பு வரும். அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பின்னாடி சொல்றாரு 34 என்ன? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். எப்பா, நான் மனுஷகுமாரனா வந்தால் நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? நான் தேவனிடத்துல வந்திருக்கேன். அது மாதிரி நீங்க இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தாலும் இந்த ரத்தத்தினால் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அல்ல, ரத்தத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, நீங்கள் மறுபடியும் தேவனால் பிறந்தவர்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவன்றார் அவரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? பாத்தீங்களா? சொல்றாரு பாருங்க. நீங்க அவங்க கேட்கிறாங்க யூதர்கள்லாம், நீ மனுஷனா பிறந்துட்டு ஜோசப் வீட்டுல நீ மரம் அழைச்சிட்டு இருந்த, நீனு இப்போ நானும் பிதான் ஒன்றா இருக்கிறோங்கிற அப்படின்றாங்க யூதர்கள். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பதில் இன்னொரு தடவை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்போ எவ்வளவு அருமையா சொல்றாரு. அவர் எப்படி மனுஷகுமாரனா தேவன்னு சொல்றாரோ, அவருடைய சிப்ளிங்கா இருக்கிற நீங்கள் நான் என்னம்மா? இந்த ஜோய ஜீவனை காட் சொல்றாரு. ஜீவன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப்னு அவர் சொல்றாரு. சொல்லட்டுமா? அந்த தேவ ரகம் இருக்குல்ல, ரகம் அப்படின்னா என்ன? ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் சிஸ்டம், அதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற செல்லுக்குள்ள இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாம் தான் ஜீவன். அதுதான் என்னது? ஜோயே. நீங்க அப்படின்னா ஜீசஸ் எப்படி? அப்படிதான் நீங்க. அதனால என்ன தேவன்னு சொன்னதுக்கு சொல்றீங்க, உங்க வேதத்திலே உங்களையே தேவர்களா இருக்கிறேன்னு எழுதலையான்றாரு. சங்கீதம் 82 இருக்குது. அப்படி நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இதை கோட் பண்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டை அங்க கோட் பண்றாரு பாருங்க. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய மக்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்குதுன்றாரு. நீங்க என்ன, நான் மனுஷகுமாரனா வந்தா நான் அங்கிருந்து வந்திருக்கேன். உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபைபர்ஸ்னா என்ன சொல்றது? தசை நார்கள், செல்லுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற உயிர், ஆர்கன் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆற்றல், எவ்ரிதிங் இஸ் ஜோயே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன். நீங்கள் தலையை வச்சு ஜெபிக்கும் போது இதெல்லாம் வேண்டாம். இப்படி போய் கை வச்சாலே வியாதியஸ்தர்கள் மேல் யாராவது கையை வைக்கிறாங்களாப்பா, முதல்ல கண்டேஜியஸான்னு பார்த்துக்குவாங்க. என்னம்மா, அது எங்கே நமக்கு வந்துருமோன்னு. அடுத்தபடியாக அந்த மைண்டில் வயசு எத்தனை, என்ன ஏது, என்ன பண்ணிச்சு இவங்களுக்கு, இதெல்லாம் கேட்டு இவங்க மண்டை என்ன பண்ணிடும், அதுக்குள்ளே
அந்த புத்தியில் மந்தமாயிடுவாங்க, புத்தியில் சிந்தை வீணற்ற சிந்தையாயிடுவாங்க. நம்ம அதுலேருந்து தான் வேறுபட்டவங்க. ஜோயேன்னா அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நீ வெளியில் காட்டுறதுக்கு தான் நீ இருக்க. ஜோயேன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைபர் இன் ஒரு செல்லு. அந்த செல்லுக்கு உள்ளே ஓடுற ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த செல்லை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குல்ல, தட் இஸ் காட் கைண்ட் ஆஃப் லைஃப்ன்றார். இதை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள என்ன வந்துடும்னா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் ரொட்டீனிட்டி ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஜோயே லைஃப். இந்த ஆர்கெஸ்ட்ராங்கிறதுக்கு சொல்கிறேன், இவரும் ஃபாதர் காடும் ஒன்றா இருக்கிறாரு. ஃபாதர் காட், சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒன்றா இருக்கும்போது, இவங்க ஒன்றா இருக்கும்போது நம்ம அவரோட இணையும் போது இவங்க 3 பேர் கரெக்டாக இவங்க பாடி அவங்க பாடி கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைந்து 3 பேரும் செயல்பட்டு நம்மளுக்குள்ளே வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரத்தில் வார்த்தையை விட்டுருவோம், எவ்வளோதான் நான் ஜெபிக்கிறதுன்னு வார்த்தை இல்லாமல். அப்போ அங்கே என்ன இல்லைம்மா, ஆர்கெஸ்ட்ரேஷன் இல்லை. புரியுதாம்மா? புரியுதா? வார்த்தை இருக்காது, ஆனால் மீட்டிங் இருக்கும். இப்போ இவங்க ஒருங்கிணைந்து தான் செயல்படுவாங்க இந்த 3 பேரும். அது மாதிரி 3 பேரோட நீ இணையிறதுக்கு வார்த்தை அவசியமாக இருக்கிறது. நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், நான் போய் தேட்டர் வாழை அனுப்புவேன். ஆமென். இந்த 3 பேரோட நீங்கள் இணையும் போது அப்படியே ஒரு டான்ஸ் நடக்குது. அல்லேலூயா. அப்படியே இணைஞ்சு அழகாக ஒருங்கிணைந்து செயல்படும் போது மிரக்கல் நடந்துருதுங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த 6 மாதம் இந்த 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதத்துக்குள்ள சொல்லப்பட்ட ப்ராஃபஸி ஆச்சரியப்படும்படியான காரியங்கள் நடக்கும். எதிர்பாராத நபர்கள் சரியான டைம்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையில தன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆச்சரியப்படும்படியான உயர்வுகள் வரும், மேலான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அப்படி தீர்க்க தரிசனத்தை உங்கள் மேல் அனுப்புகிறேன். எதெல்லாம் இம்பாசிபிளோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே மறுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தினால. தவிர்க்க முடியாத உயர்வுகள் வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி உங்க பிள்ளைகள் இந்த ஜூன் மாதத்துல வாழ்த்துறது. இந்த 12 மாதத்துக்குள்ள இப்படிப்பட்டதெல்லாம் அந்த ப்ரொஃபஸியை நான் அப்படியே ப்ரைஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன், அது என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட உயர்வை நான் அனுப்புகிறேன் என்னுடைய காங்கிரிகேஷன்ல, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே. முடிவிலாம் இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே. மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை. ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிறந்தனை உயர்த்தி, திறம் தந்து நடத்திடும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிறந்தனை உயர்த்தி, திறம் தந்து நடத்திடும் கிருபையே. மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை என்னை மற